5 நாள் ஆயிடுச்சு. எத்தனை ஊர் தெரிஞ்சாலும் அந்த வெள்ளைக்காக்கா என் கண்ணுக்கு தெரியலையே. எல்லா ஊர்லயும் தேடிட்டோம், நம்ம ஊர்ல தேடல. ஒருவேளை அது நம்ம ஊர்லயே இருக்குமா என்னமோ. இந்த வாட்டி நம்ம ஊர்லயே தேடி பாப்போம். அப்படியே நடந்துகிட்டே ஊருக்கு நடுவுல போய்கிட்டே இருக்காரு. நந்து வந்துட்டு இருக்கிறத சோமு பாக்குறாரு. என்னது, இன்னைக்கு முதலாளி வீட்டை விட்டுட்டு வெளியில வராரு? நான் வேலை பார்க்காம இங்க உட்கார்ந்துருக்கேன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அவரு கண்ணுல படாம சீக்கிரம் போயிடணும். ஆஹா, ஊர் எவ்வளவு அழகா இருக்குது. அந்த வெள்ளைக்காக்கா இங்கதான் எங்கேயாவது இருக்கும். இது நம்ம காய்கறிங்க போடுற நிலமில்ல, எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு தோட்டத்துக்குள்ள போகும்போது மரத்துக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு அப்படியே நிக்கிறாரு. சீக்கிரம் வேலைய முடியா, ஜனங்களாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சந்தைக்கு போய் காய்கறி விற்க போறியா? சீக்கிரம் போய் காய்கறி எல்லாத்தையும் பறிச்சு கூடையில போட்டு எடுத்துட்டு வா. போறேன் இரு. அந்த ராமநாதன் இங்க எங்கேயாவது இருக்கிறானான்னு பாக்குறேன். ஒருவேளை எங்கேயாவது இருந்தா இதுல வாட்டா கேப்பான். அது வேற, முதலாளிக்கு தெரியாம வித்துட்டு இருக்கிறோம். அந்த ராமநாதையா இருந்தாலும் இல்லாட்டியும் சாயந்தரம் வந்து வித்த காசுல பங்கு வாங்கிக்கதான் போறாரு. இது என்ன புதுசா நமக்கு? போ. திருட்டுத்தனமா காய்கறிங்க தோட்டத்துல விக்கிறோம்னு தெரியாம இருக்கணும்னா ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் அந்த ராமநாதனுக்கு கொடுத்துதான் ஆகணும். சாத்தையா காய்கறி பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள போன உடனே இது எல்லாத்தையும் கேட்ட நந்து, அப்படின்னா நம்ம தோட்டத்துல விளையிற காய்கறிகள் எல்லாம் இவங்க திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு இங்க வெள்ளாம சரியா விளையவே மாட்டேங்குதுன்னு என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ராமநாதனுக்கு தெரிஞ்சு கூட அவன் என்கிட்ட சொல்லல. இதுல அவனுக்கு கூட வாட்டா இருக்கிறப்ப என்கிட்ட எப்படி சொல்லுவான்? டேய் ராமநாதா, என்ன எவ்வளவு மோசம் பண்றடா. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன், முதல்ல அந்த வெள்ளைக்காக்கா எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நந்து வெள்ளைக்காக்காவை தேடி ஊர் முழுக்க சுத்திட்டு வர சாயந்தரம் ஆயிடுது. வீட்டுக்கு திரும்பி வர வழியில தன்னோட மாட்டு தொழுவத்துல ஏதோ சத்தம் கேட்டு நிக்கிறாரு. இங்க பாரு, இன்னைக்கு 2 பானை பால் வந்திருக்குது. இது எல்லாத்தையும் வித்தா 10 வரகால பணம் வரும். இங்க பாரு, உனக்கு வர்றப்ப நல்ல பட்டு சேலை வாங்கிட்டு வரேன். இருக்கிற நேரத்திலேயே நீ எடுத்துட்டு வந்துடாத. எனக்கு பச்சை கலர் பட்டு புடவையே வாங்கிட்டு வா. மொத்த காசுக்கும் புடவையே வாங்கிடாத. அதுல 3 வராகன் ராமநாதன் ஐயாவுக்கு கொடுக்கணும். ஆமா, அந்த ராமநாதன் இந்த மாடு ஒட்டி போயிருக்குதுன்னு முதலாளி கிட்ட சொல்லியிருக்கான்ல, அவனுக்கும் லஞ்சம் கொடுத்தானே ஆகணும். இல்லன்னா நமக்கு வர வேண்டிய வருமுடி வராதுடி. ஐயோ, என்ன இவ்வளவு மோசம் பண்றீங்களா? ஒருத்தன் விளைஞ்ச காய்கறி எல்லாம் வித்துட்டு இருக்கிறான், ஒருத்தன் பாலை வித்துட்டு இருக்கிறான். அப்படின்னா இந்த பணமெல்லாம் என்கிட்ட வந்தா எனக்கு எதுக்கு நஷ்டம் வரும்? இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாங்க இல்ல. இவங்களுக்கு அந்த ராமநாதன் முழுசா உதவி பண்ணிட்டு இருக்கான். இதுல வேற கணக்கு சொல்றப்ப முழுசா நஷ்டம் வந்துகிட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ராமநாதன். இது இப்படி இருந்தா அந்த 100 ஏக்கராவில் எப்படி நஷ்டம் வராது இருக்கும்? காலையில எந்திரிச்சு காட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதோ பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில சீக்கிரமே கிளம்பி நந்து தன்னுடைய தோட்டத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நிலத்துல வேலையாட்கள் யாருமே இல்ல. மணி 8 மணி ஆகுது. இது வரைக்கும் ஒரு கூலிக்காரன் கூட வரலையே. அந்த ராமநாதன் கூட வரல. ஐயா சின்னையா, நீங்களா இவ்வளவு காலங்காத்தால வயலுக்கு வந்திருக்கீங்களே, எதுக்குங்கய்யா? சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேனுங்களே. அது சரி, இளநீர் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதிகமா பேசினீங்கன்னா அந்த இளநீர் எடுத்து உன் தலைமையில உடைப்பேன். ஒருத்த மட்டும் கை வீசிட்டு வந்திருக்க, நிலத்துல கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறவ?